போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர். எடுத்துக்காட்டு 2.24 கொஸ்டின் பாருங்கள். முதல் உறுப்பு 20 ஆகவும் பொது வித்தியாசம் 8 ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசையை எழுதவும். நமக்கு தெரியும், இப்போ முதல் உறுப்பு 20 கொடுத்துட்டாங்க, பொது வித்தியாசம் 8 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்மளை அமைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முதல் உறுப்புன்ற இந்த 20 பார்த்தீங்கன்னா, முதல் உறுப்புனா என்ன, ஏன்னு எடுப்போமா? பொது வித்தியாசம் அப்படின்னும் போது நம்ம டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதை நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதும் போது ஏ + டி ஏ + 2d எக்ஸட்ரா போயிட்டே இருக்குமா? அப்போ இந்த ஏன்னா 20, டின்னா 8. இதை பிரித்து ஃபார்முலா மெத்தடில் எழுதலாமா? பாருங்கள், முதல் உறுப்பு ஏ 20ன்னு எடுத்திருக்கோம், பொது வித்தியாசம் டியா. இப்போது என்ன கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன கேட்குறாங்க, கூட்டுத்தொடர் வரிசைக்கு பொது வடிவம் கேட்குறாங்களா? அப்போது கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ + டி ஏ + 2d ஏ + 3d எக்ஸட்ரா இதே போல் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்களா? எடுத்து எழுதிக்கலாம். ஏ என்ன 20 + டி என்ன 8 ஏ என்ன 20 கொடுத்துருக்காங்களா? மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 × டினோட மதிப்பு பார்த்திங்கன்னா 8 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட மதிப்பு 20 + 3 × டியோட மதிப்பு 8 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3, 4 நம்ம எடுத்து எழுதுனா போதும். 20ன்றது அப்படியே வந்துடும். 20 + 8 கூட்டினாவில் 28 20 + 2 × 8 16 20 + 3 × 8 24 எக்ஸட்ரா. அடுத்து 20ன்றது அப்படியே வந்துடும். 28 20 + 16 கூட்டினா எவ்வளோ, 36 20 + 24 44 எக்ஸட்ரா. அப்போ நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை பார்த்திங்கன்னா 20 28 36 44 எக்ஸட்ரா. சரிங்களா?